வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுடைய விசேஷம், அதோட வழிபாடுகள் எப்படியெல்லாம் செய்யலாம், அதோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த புரட்டாசியாக இருந்தாலும் சரி, ஆடி மாதமாக இருந்தாலும் சரி, 5 வாரங்களை கணக்கெடுத்துப்பாங்க. புரட்டாசி மாதமாக இருந்தால் 5 சனிக்கிழமைகளில் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வெள்ளிக்கிழமைகளை கணக்கெடுத்து ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடுகள் எல்லாம் செய்வோம். அந்த வகையில் இந்த வருடம் அந்த 5 வெள்ளிக்கிழமைகள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் வெள்ளி 17/7/2026. அந்த முதல் வெள்ளி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளாக இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னா இந்த முதல் வெள்ளி அன்னைக்கு மாத பிறப்பும் இருந்தது. ஆடி முதல் நாள் அன்னைக்கு தான் பிறந்திருந்தது. அது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளா அமைஞ்சிருந்தது. அடுத்து இரண்டாவது வெள்ளி எப்போ அப்படின்னா 24/7/2026 அன்னைக்கு இரண்டாவது வெள்ளி, ஆடி இரண்டாவது வெள்ளி வரப்போகுது. ஆடி மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை எப்போ அப்படின்னா 31/7/2026. இந்த மாதத்திலேயே நமக்கு 3 வெள்ளிக்கிழமைகள் அமைஞ்சிருக்கு. 4வது வெள்ளிக்கிழமை என்ன தேதியில வருது அப்படின்னா 7/8/2026 அன்னைக்கு 4வது வெள்ளிக்கிழமை வரப்போகுது. ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை, அதை கடை வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடை வெள்ளிக்கிழமையோட தேதின்னு பார்த்தீங்கன்னா 14/8/2026. இந்த 5 வெள்ளிக்கிழமைகள்ல அந்த முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்துக்குரிய ஒரு நாளா அமைஞ்சிருந்தது. அன்றைய தினம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத நான் முந்தைய பதிவிலேயே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஆடி மாதம் பிறக்க போகுது அப்படின்னாலே நம்ம வீடெல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருப்போம். பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம் இல்லையா? அது அப்படியே தான் இருக்கும், சுத்தபத்தமாக தான் இருக்கும். பூஜை அறையெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தூசி மட்டும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிட்டு, இல்லை விளக்குல ஏதாவது படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல் வெள்ளியில தான் நம்மளுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், எல்லாத்தையுமே நம்ம டீப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருப்போம். ஆனால் இரண்டாவது வெள்ளி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடியாக தான் இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இந்த ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கு, ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நேர்த்தி கடன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2வது வெள்ளிக்கிழமையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன் 2வது வெள்ளிக்கிழமையில நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், ஏதாவது ஸ்பெஷல் பூஜைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் 2வது வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இருக்கிற டைம்ல நம்ம இந்த மாதிரி நேர்த்தி கடன் எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்றது ரொம்பவே சிறப்புக்குரியது. நேர்த்தி கடன் எதுவும் இல்லை, ஆனா 2வது வெள்ளிக்கிழமை எப்படி எளிமையா வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, மாவிளக்கு இட்டு அம்பாளை மனதார நினைச்சு வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்புக்குரியது. இந்த மாவிளக்கு இட்டு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான முறையில இருந்தாலும் அதோட பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த மாவிளக்கு இட்டு வழிபாடு செய்யறது மூலமா என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க சாமி கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க, அதை மறந்துட்டீங்க, இல்ல உங்களுக்காக வேற யாராவது வேண்டுதல் வச்சிருக்காங்க, அதை மறந்துட்டீங்க, இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மாவிளக்கு அம்பாளை மனதார நினைச்சிட்டு வீட்லயோ இல்ல கோவில்களையோ மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு அம்பாளை வழிபாடு செய்யும் போது அம்பாள் நிச்சயமா மனம் குளிர்வாள் அப்படிங்கிறது நிதர்சனம். இந்த மாவிளக்கு வழிபாட்டிற்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு திருமணம் கை கொடுல, இப்போ திருமணத்திற்காக நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா இந்த மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யறது மூலமா நிச்சயமா திருமணம் கை கூடும். இல்லை என்னோட உடம்புல நோய் இருக்கு, அதை என்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக அம்பாலை நினைச்சு இந்த மாவிளக்கிட்டு வழிபாடு செய்யலாம். நீங்கள் என்ன நினைச்சு வழிபாடு செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். கண்டிப்பாக மாவிளக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த 2வது வெள்ளிக்கிழமையை தவற விடாதீங்க. கோவில் போயிட்டு மாவிளக்கிட்டு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப விசேஷம். இல்லை அப்படி முடியல அப்படிங்கிறவங்க வீட்லேயே தாராளமாக பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது. மாவிளக்கு பிடிச்சி அதில் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு அம்பாளுக்கு முன்னாடி ஏத்தி வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அம்பாளை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. அம்பாளுடைய பாடல்களை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா அபிராமி அந்தாதியே போதுமானது, நீங்க அதை மட்டும் படிச்சாலும் போதும். அப்படி எனக்கு படிக்க தெரியல அப்படின்றவங்க நீங்க டிவியில போட்டு விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா மொபைல கனெக்ட் பண்ணி போட்டு விட்டுடலாம். நம்ம என்னதான் காதால கேட்டாலும் நம்ம வாயால உச்சரிக்கும் போது இருக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிவிலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலும் அது கூடவே வந்து பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது வெள்ளிக்கிழமையில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, என்னோட வீட்டில் அந்த ஆடி முதல் நாள் அந்த விசேஷத்திற்குரிய அந்த நாளில் அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி கலசம் வச்சு எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறது தான் அதில் பார்த்துட்ருப்போம். இந்த கலசத்தில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா நிரம்ப தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ₹1 அப்படி இல்லைன்னா ₹5 காயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் ₹5 காயினை போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக மலர்கள் வச்சுட்டு வேப்பிலையை வச்சிருக்கேன். அவ்வளோதான், கலசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலசத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சு அம்பாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செஞ்சிருந்தேன். அதோட அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், குங்கும அர்ச்சனையும் செஞ்சிருந்தேன். இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடுகளை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். 2வது வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் பண்ணலாம், எளிய முறையில் எப்படி வழிபாடு செய்யறது, அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ 3வது வெள்ளிக்கிழமையில என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை 31/7/2026 அன்னைக்கு வருது. இந்த 3வது வெள்ளிக்கிழமையில நீங்க படையல் போட்டுடலாம். ஒன்று போடுறதா இருந்தால் முதல் வெள்ளிக்கிழமை போடலாம். அப்படி இல்லைன்னா 3வது வெள்ளிக்கிழமை, அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 5வது வெள்ளிக்கிழமை நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்யலாம். இந்த 3வது வெள்ளிக்கிழமையில படையல் இடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லையா இந்த கலச வழிபாடு, அதை வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. கலசத்தில் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறத இப்போ தான் சொல்லியிருக்கேன். ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பன்னீர், உங்களுக்கு என்னென்ன வாசனை திரவியங்கள் போடணுமோ போட்டுக்கோங்க. ₹1 நாணயம் வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழம், வேப்பிலை, மலர்கள் இதெல்லாம் போட்டு கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இளநியை வந்து வெட்டி அம்பாளுக்கு முன்னாடியோ இல்லை உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்காக, குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லை அம்பாளாக இருக்கட்டும், யாருக்காக நீங்கள் படையலிட போகிறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி இந்த கலசத்தையும் நம்ம வெட்டி வச்சிருக்க சொல்லியிருக்க அந்த இளநியையும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து படையல் அப்படின்னு வரும்போது நீங்கள் தடபுடலாக வடை, பாயாசம் அப்படின்னு சொல்லி தலவாழை இலை போட்டு படையலிடுறதா இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் வீட்டில் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் செஞ்சு படைச்சிக்கலாம். 5 வகையான வெரைட்டி ரைஸ் செய்யலாம், இல்லை 3 வகையில் செஞ்சால் கூட போதுமானது. சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதை வச்சு நீங்கள் வழிபாடை முடிச்சுக்கலாம். கூழ் காய்ச்சி படைச்சி வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துள்ளு மாவு, பானகம், அவ்வளோதான். ரொம்ப எளிமையான வழிபாடு. அம்பாளுக்கு எப்போதுமே நம்ம வந்து செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் அவள் வந்து விரும்புவா. அதனால இந்த மாதிரி எளிமையான வழிபாடுகள் செஞ்சால் கூட போதுமானது. அம்பாள் அப்படி இல்லைன்னா உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எதுக்கு நீங்கள் இந்த படையில இடுறதா இருந்தாலும் சரி, அந்த கலசம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, முதல்ல ஒரு 3 இலை போட்டுருங்க. அந்த கலசத்தை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த இலைக்கு முன்னாடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் படையல் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அந்த இலைகளில் போட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. எல்லாம் பண்ணிட்டு அம்பாளுக்கு சாம்பிராணி, அவளுக்கு வந்து சாம்பிராணி அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டம். அதனால நிறைய சாம்பிராணி போடுங்க. வீடு முழுக்க நல்ல புகை மூட்டமாக சாம்பிராணி போட்டு விடுங்க. அதுக்கடுத்து 4ஆம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2026 அன்னைக்கு வரப்போகுது. அதாவது 7/8/2026 அன்னைக்கு 4ஆம் வெள்ளிக்கிழமை பிறக்க இருக்கு. இந்த 4ஆம் வெள்ளியில நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சுமங்கலி பூஜை செய்யலாம். வீட்டில் 2-3 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சுமங்கலி பூஜை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களையும் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு சுமங்கலி பூஜை செய்யலாம். இந்த ரொம்ப வயசான சுமங்கலிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சுமங்கலி பூஜை வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரியது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தாராளமாக நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு வழிபாடு செஞ்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்ல மனசோட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களை வாழ்த்திட்டு போகிறவங்கள கூப்பிட்டு சுமங்கலி பூஜை வழிபாடு செய்யுங்க. நல்ல மனசு இருக்கிறவங்க வந்து வாழ்த்திட்டு போனதான் எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ம வீட்டில் செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகி இருக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய அருள் நிச்சயமா இருக்கணும். அது இல்லை அப்படின்னா என்னதான் காசு பணம் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளுக்கு இருக்கும். அதனால தெய்வத்துடைய அருள் எப்போதும் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஆனா நம்மள சந்தோஷமா வாழ்த்திட்டு போறாங்களா, அந்த மாதிரி ஒரு 4 பேரை கூப்பிட்டு இந்த சுமங்கலி பூஜை வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிற ஒரு 4 பேர், 4 சுமங்கலியை வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு பாத பூஜை பண்ணி நல்ல வயிறார சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க கிளம்பும் போது வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், முடிஞ்சா இந்த ஜாக்கெட் பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்க கொடுத்து விடலாம். ஒரு 4 வளையலும் கையில போட்டு விட்டு அனுப்பலாம். இந்த மாதிரி வழிபாடு ஒரு 4 பேரை கூப்பிட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 40 பேரை கூப்பிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அம்பாள் உங்களை நல்ல செழிப்பா வச்சிருப்பா. அன்றைய தினம் நம்மளோட வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி
சுமங்கலிகள் எல்லாருமே நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வங்கள் தான். வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகள் எல்லாரையும் தெய்வமாகவே பாவித்து அன்றைய தினம் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து செய்யணுங்க. இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு மட்டும்தான் இந்த சுமங்கலி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமை, 3வது, 4வது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி சுமங்கலி பூஜை வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமைகள்லையும் எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம், எந்த மாதிரி எளிமையான வழிபாடுகள் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் 4ஆம் வார வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பூஜை வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து கடைசி வெள்ளிக்கிழமை 14/8/2026 அன்னைக்கு கடை வெள்ளி அப்படிங்கிறது இருக்குது. இது ஆடி மாதத்துடைய கடைசி வாரம். அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா கோயில்கள்லேயும் வழிபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி முதல் நாள் ஆடி மாதத்துடைய முதல் நாள் இல்லை ஆடி முதல் வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கடைசி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரியது. அதுலேயும் இந்த வருடம் வரக்கூடிய கடை வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது, எப்படி வழிபாடு செய்யலாம், என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படிங்கறது தனியா ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். இந்த கடை வெள்ளியில அதாவது இந்த ஆடிப்பூரம் வந்துருச்சு அப்படிங்கறதால இந்த 5வது வெள்ளிக்கிழமை மட்டும் தனியா ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். அதாவது ஆடிப்பூரம் அன்னைக்கு என்னெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தனியா ஒரு வீடியோவா நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆயிடுது, இல்லை நம்ம எங்கேயாவது ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது, நம்மளுக்கு அந்த ஒரு பர்டிகுலரான வெள்ளிக்கிழமையில என்னால் சாமி கும்பிட முடியல, விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியல, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது இன்னும் பண்ண முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியதான். இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டா ஆகணும். ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் சேர்த்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க, இதை கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் தவறாமல் செய்யுங்க. அது ரொம்ப விசேஷம். ஒரு யாகம் நடத்தின ஒரு பலன் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, நான் கையில் காட்டிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அது பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் பிறக்க போகுது அப்படின்னாலே நான் மோஸ்ட்லி வாங்கி வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு விளக்கு தினதோறும் நீங்கள் ஏற்றுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமைகளை ஏற்றுறதா இருந்தாலும் சரி, அந்த பஞ்சகவ்ய விளக்கை நான் எப்படி ஏற்றுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்குவேன். அதில் தூள் சாம்பிராணி இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறதால அது ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கற்பூரம், நார்மலாக நம்ம பூ கற்பூரம் சுவாமிக்கு தீபாராதனை காட்டுவோம் இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதை விளக்கேற்றும் போது கரெக்டாக அது நல்லா தீ பற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சமாக நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிப்பேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தீபாராதனை காட்டிட்டு ஊதுவத்தியெல்லாம் காட்டிட்டு எல்லா வழிபாடும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி பக்கத்தில் சுவாமிக்கு பக்கத்தில் வச்சுருவேன். பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பூஜை அறைக்கெல்லாம் காட்டிட்டு அம்பாளுக்கு உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் காட்டிட்டு வீடு முழுக்க எல்லா அறைகள்லையும் நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா அறைகள்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புகையை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் எடுத்துகிட்டு வச்சிடலாம். அந்த பஞ்சகவ்ய விளக்கு எரிய அது பேர்ன் ஆகவே ஒரு நல்ல அரோமா வெளிப்படும். அதுலேயே நமக்கு ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கோவில் அப்படிங்கிறத தாண்டி இந்த யாகம் நடக்கும்போது நம்ம கோவில் போவோம் இல்லையா, அந்த டைமில் வரக்கூடிய அந்த அரோமா கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் அந்த ஸ்மெல் நல்லா தெரியும். அதனால இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது நம்மளோட வீட்டில் தவறாமல் இருக்கணும். அது பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் நெய் இட்டு தீபம் மாதிரி கூட ஏற்றுவாங்க. அதுவுமே நல்லா பேர்ன் ஆக நல்லா ஸ்மெல் வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூஜை அறையில் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் மங்கள பொருட்கள் எந்த அளவுக்கு வீட்டில் வாங்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வருடம் முழுக்க அந்த வீடு மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்கள பொருட்கள் மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, இதை தாண்டி நிறைய வாசனை பொருட்கள் இருக்குது. சுவாமிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி நிறைய வாசனை பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் வாங்கி வைக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த 5 வெள்ளிக்கிழமைகள்லையும் கல்லுப்பு, மஞ்சள் இதை வாங்க தவறவே தவறாதீங்க. கண்டிப்பாக வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஆடி வெள்ளிகளில் வாரந்தோறும் இந்த கல்லுப்பு வாங்குறத தவற விட்டுறாதீங்க. அதுக்கடுத்து இப்போ வாரம் ஒரு வழிபாடு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இந்த வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும், வெள்ளிக்கிழமை, 2ஆம் வெள்ளிக்கிழமை, 3ஆம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கரெக்டாக ப்ரொசீஜர் படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பூஜை வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒரு வாரம் நீங்கள்
ஒரு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் ரொம்ப எளிமையான வழிபாடு விளக்கேற்றி வச்சு ஒரு நெய்வேத்தியம் வச்சு மட்டும் நாங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வழிபாடு நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த ஆடி மாதம் முழுக்க வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலே எல்லா விதத்துலேயும் சுபிக்ஷம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுக்க எந்த கோவிலில் பார்த்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அன்னதானம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களால் முடிஞ்ச தொகையை அன்னதானத்துக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை தொகையாக எங்களால் கொடுக்க முடியாது, வீட்லேயே அன்னதானம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை கோவிலில் பண்ணலாமா அப்படின்னா அது ரொம்ப விசேஷம், நீங்கள் பண்ணலாம். இந்த பதிவில் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமைகள்லையும் என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், அந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த 5வது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் ஆடி பூரம் இருக்குது அப்படிங்கிறதால அந்த பதிவு வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுக்குறேன். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்துடும், கண்டிப்பாக பாருங்கள். அந்த பதிவில் ஆடி பூரம் அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த பதிவில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். அடுத்தடுத்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட். அன்டில் தென், bye from Tulasi.